உலகத்தில் யார் யார் மேலேயோ அன்பு வைக்கிறோம், அது காலப்போக்கில் இல்லாமல் போகுது. அப்படியே நீடித்தாலும் அவங்க பதிலுக்கு நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்களான்னா சந்தேகம்தான். ஏன்னா எதுவுமே நிலையானதில்லை. ஆனால் நம்ம நாவுக்கரசு பெருமான் நிலையான சிவத்திடம் அன்பு வச்சார். ஏன், நான் கூட தான் பூசை பண்ணும்போது வைக்கிறேங்கிறீங்களா? அப்போ கூட அது உலக விஷயத்துக்கு போயிட்டு தானே வருது. ஆனால் அப்பர் பெருமானின் இடைவெளி இல்லாத அன்பின் பயனாக அவர் கண்ணில் இருந்து இறைவன் உயிர்களுக்கு செய்யும் கருணையை நினைச்சு கண்ணீர் பெருகுது. அவருடைய கையில் உளவாரப்படை இருப்பது போல உருவத்தை பார்க்குறோம். அப்படின்னா அவர் அதை வச்சுக்கிட்டே இருந்தார்னு அர்த்தமா? அவர் ஒருபோதும் தொண்டை கைவிடாது இருந்தார்னு அர்த்தம். நாம மனசுல எதையோ நினைக்கிறோம். ஆனா நம்ம அப்பர் பெருமான் மனசுல சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேற எதுக்குமே இடம் கொடுக்கலையாம். நம்முடைய இயலாமையினால பல விஷயங்களை வேண்டான்னு விட்டுறோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை அடைய முயற்சியும் பண்றோம். ஆனா நம்ம அப்பர் பெருமான் நிலையாமையை உணர்ந்ததுனால ஒரு முறை துறந்ததை மறுபடியும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு துறவுல உறுதியா இருந்தார். நம்ம வாழ்க்கையில பாதி நேரத்தை வெட்டி பேச்சு பேசியே கழிக்கிறோம். ஆனா அப்பர் பெருமான் சைவத்துல இருந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பதிகங்களை அருளி செய்திருக்கிறார்னா அவர் அதையே முழு நேர பணியாக செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதையெல்லாம் பண்ணதுனால அவருடைய தோற்றம் சிவமாகவே இருந்துதான். இதை இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவெளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடப் பொலிவழகம் துதித்து வாழ்வாம்னு காஞ்சி புராணத்துல திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். நம்மால இப்படியெல்லாம் இருக்க முடியாத, என்ன பண்றதுன்னு யாரும் கவலைப்படாதீங்க. சித்திரை சதயம் நாவுக்கரசு பெருமான் குருபூசை தினத்திலே அவரை வழிபட்டால் அப்பர் பெருமானுடைய குருபுரலால் நமக்கும் இது கண்டிப்பாக சாத்தியமாகும்.